ஐயா வணக்கம். வணக்கம். கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் கருணாமூர்த்தி வாடியோருக்கு வாழ்வளிக்கும் வள்ளலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார வணங்கி என் குலதெய்வத்தை தொழுது வணங்கி பக்தி உணர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த சஷ்டி பெருவிழா வணக்கங்கள். உங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கங்க. சந்தோஷம். கடந்த எபிசோட்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். மக்களுக்கு வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருந்துச்சு. அவங்க மனசுக்குள்ள இருந்த கேள்வி எல்லாத்தையும் முன் வச்சிருந்தோம். அதுக்கு சூப்பரான பதில்கள் கொடுத்துருந்தீங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முருகரோட ஒரு விசேஷமான ஒரு பதிவு தான். இப்போ கந்த சஷ்டி கவசத்தை பற்றி அற்புதமாக பேசிட்டோம். அதில் நம்ம அதே மாதிரி முருகனின் 6 படை வீடுகள் அது வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு குழப்பம்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துருவோம். அப்படிங்கிற மாதிரி 6 படை வீடுகள்னு சொல்லும்போது ஒவ்வொரு படையும் ஒவ்வொரு கோயிலை குறிக்குது. ஸோ அப்படி ஒவ்வொரு கோயில்ல இருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. ஆமாம். ஸோ இந்த கோயிலுக்கு போனால் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், இந்த கோயிலுக்கு போனால் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி 6 படை வீடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அறுபடை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே திருமுருக ஆற்றுப்படை நக்கீரர் தான். அவர் இந்த திருமுருக ஆற்றுப்படை எழுதுறதுல இந்த 6 கோயில்களை மென்ஷன் பண்ணி நம்ம அறுபடை அப்படிங்கிறது வருது. இந்த அறுபடை அப்படிங்கிறதுக்கு நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள் அறுபடைகளாக இருக்கிறது. குறிப்பா நம்முடைய ஆரம்ப நிலை சக்கரமாக இருக்கக்கூடியது மூலாதாரம். மூலாதாரத்திற்கு திருப்பரங்குன்றம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சக்கரம், அதாவது மூலாதாரங்கிறது ஆசன வாய்க்கும் இனப்பெருக்குறுப்பு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம். சுவாதிஷ்டானம் இனப்பெருக்குறுப்பு மேலக்கூடிய சக்கரம் அடுத்ததாக. அதுக்கு அடுத்ததாக தொப்புள்ள மணிப்பூரக சக்கரம். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா அநாதக சக்கரம். அதுக்கு அடுத்ததாக விசுச்சி சக்கரம். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஆக்ஞை சக்கரம் என சொல்லக்கூடிய ஒரு 6 சக்கரங்களினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடியது அறுபடைகள் அப்படிங்கிறது. அதுல இந்த ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒவ்வொரு படை வீடு, அந்த ஒவ்வொரு சக்கரத்திற்கு உண்டான பிரச்சனை நிவர்த்திக்கு ஒரு படை வீடு, ஒவ்வொரு சக்கரவர்த்தியும் ஆக்டிவேட் பண்ணி ஒவ்வொரு சக்கராவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி குண்டலியை அடைவதற்காக அந்த அறுபடை வீடுகள் அப்படிங்கிறது. அருமையா சொன்னீங்கய்யா. இப்போ அறுபடை வீட்டுல முதல் படையா இருக்கு சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றம் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, அதானுங்க. கரெக்ட் தான். கரெக்ட் தான். அதாவது திருப்பரம் அதாவது படை வீடு அப்படின்னா அது வந்து படை முருகப்பெருமான் படையில் திரட்ட வீடு அப்படிங்கிறதும் நம்ம ஒரு கணக்கு. குறிப்பாக திருப்பரங்குன்றம் தான் முருகப்பெருமான் வந்து சூரன் அந்த யுத்தம் பண்ணுவதற்கு முதல் டிஸ்கஷன். அது ஒரு அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பிளானிங் பண்ணா டிசைன் பண்ணக்கூடிய ஒரு வீடாக முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது. அதான் முதல் படை வீடு. இப்ப அந்த கோயிலோட சிறப்பை பத்தி சொல்லுங்க. 2வது அங்க அந்த கோயில்ல போய் வழிபாடு பண்ணணும்னா என்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும்? குறிப்பாக சுதை சிற்பம் இருக்கக்கூடிய கோயில் எல்லாமே நீங்க எடுத்துக்கங்க. ஒண்ணு நாமக்கல் நரசிம்மர் சுதை சிற்பம் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ஒரு பாறை இருக்கு, ஒரு பிளைன் பாறை. அந்த பாறையில ஒரு சிலையை நம்ம அடிச்சிருக்கோம். அதாவது பின்பகுதி இருக்காது, முன்பகுதி மட்டும் இருக்கும். பிள்ளையார்பட்டி விநாயகர் நீங்க பாத்தீங்கன்னா முன்பகுதி இருக்கும், பின்னாடிலாம் நீங்க பார்க்க முடியும். நாமக்கல் நரசிம்மர் முன்பகுதி இருக்கும். அதே போல திருப்பரங்குன்றம் அப்படித்தான். நீங்க முருகர் கட்டிலாம் முடிக்க முடியாது, அப்படி இருப்பாரு. பின்னாடி ஃபுல்லா மலை, அந்த மலையே சிலை. இது சுதை சிற்பம் அப்படின்னு பேர். இது போல சுதை சிற்ப கோயில்கள் எல்லாமே மிக பழமையான கோயில்கள், மிக மிக பழமையான கோயில்கள் சுதை சிற்ப கோயில்கள். இந்த சுதை சிற்ப கோயில் வழிபாடே ஒருத்தர் வெற்றி தரக்கூடியது. நாமக்கல் நரசிம்மமாக இருக்கட்டும், பிள்ளையார்பட்டியாக இருக்கட்டும். ஏன்னா இது ஆரம்பம். இந்த சுதை சிற்ப கோயில் வழிபாடு செய்ய வளர்ச்சி வரும். ஒரு சிலருக்கு சுயம்புவா இருக்கக்கூடிய கோயில், சுயம்புவா இருக்கும் இல்லையா, கொச்சனூர் சனி. ஒரு சில கோயில குலதெய்வ கோயில சுயம்பா இருக்கும், மண்ணில இருந்து வந்ததுங்க சுயம்பு மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அது வெற்றி தரும். இந்த திருப்பரங்குன்ற வழிபாடு யாருக்கெல்லாம் வெற்றி தரும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் செவ்வாயானவர் கடகத்தில் இருக்கிறாங்களோ. ஏன் கடகத்துல இருந்து என்னாச்சு, நீசமா எடுத்து. அப்போ யாருக்கெல்லாம் செவ்வாய் அங்க இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் செவ்வாய் பலமிழந்து இருக்கிறார்களோ, 6, 8, 12 இடத்துல இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல ஒரு தொடக்கம் இல்லாம இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு தொடங்க முடியாம இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் மண்சார் தோஷம் பூர்வீகதாசம் தோஷம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் ஒரு துவக்கம் எனக்கு சரியா வரல, காரணம் மூலாதார சக்கரம், எனக்கு ஒரு துவங்க முடியல, ஒரு லைன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கு அப்படின்னா அவர் செல்ல வேண்டிய திருத்தலம் திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா சுதை சிற்பமா இருப்பார். எல்லா பக்கமும் நிறைய பேர் எல்லா பக்கமும் ஒரு சிலை தானே, எல்லா பக்கமும் கல்லு தானே கண்டிப்பா அப்படின்னு எல்லா பக்கமும் அப்படி இருக்குன்னு நிறைய பேர் கவனிக்கலாம், கேட்கலாம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் அருளாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்வெளியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே. இதுதான் விஷயம். அப்போ எல்லாமே அவர் தான். நான் கற்கதும் நான் படிக்கிறதும் உன்னோட மொழி, தமிழ் மொழியில படிச்சேன். நான் காண்றதும் உன்னோட வெளி, நீ கொடுத்த வெளியால நான் பாக்குறேன். நீ கல்லாக இருந்தாலும் சரி, கற்பனையாக இருந்தாலும் சரி, நீ தான் எனக்கு தெய்வம் அப்படிங்கிறது தான் முருக வழிபாடு. அவரை உருகி வருவது வழிபாடு செய்வது. முருக வழிபாடே ஊனுருக, உள்ளம் உருக, உயிர் உருக வழிபாடு செய்யணும். 3மே ஒரு சேர உருகணும். ஏங்க அப்படிலாம் வழிபாடு செய்யணும், முருகர் அப்படித்தான் வழிபாடு செய்யணும். ஏன்னா அவர் வந்து நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, எனக்கு 1 கிலோ கோல்டு கொடுங்கன்னு கேட்கல.
எனக்கு வந்து வழிபாடு உருகி, ஊன் என்றால் நம்மளுடைய உடல், உள்ளம் நமது மனது, உயிர் ஆன்மா மூணும் ஒரு சேர முருகனை வழிபாடு செய்யக்கூடியவருக்கு வாழ்வில் சகல வளங்களை தரக்கூடிய அற்புத திருத்தலம். அது எல்லா அறுபடை வீடுகளிலும், அது குறிப்பாக திருப்பரங்குன்றம் தொடக்கம் சரியில்லை, எனக்கு ஒரு தொடக்கம் நல்லா அமையல, ஒரு திருமணம் அமையல, ஒரு குழந்தை அமையல, இது மாதிரி தொடக்கம் சரியில்லாதவர்கள் திருப்பரங்குன்றம் சென்று வர நல்ல பலன்கள் நிச்சயம் வரும். மூலாதாரம் சக்கரம் ஆக்டிவேட் ஆனா தான் ஒருத்தருக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குங்க. நம்ம சுத்தி இருக்கக்கூடியவர்கள் யார், சுத்தி இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், நமக்கு யார் கெடுதல் செய்யக்கூடியவர்கள், யார் நன்மை தரக்கூடியவர்கள், இந்த நாம் எதற்காக பிறந்தோம், நாம் எதை நோக்கி வாழ்க்கை நம்ம நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் காலைல எந்திரிப்பாங்க, பொழுது வருவாங்க, தூங்குவாங்க, இப்படியே வாழ்க்கை ரொட்டீனா போயிட்டு இருக்கு. எதற்காக பிறந்தோம் வாழ்றோன்னே பல பேர் நோக்கமெல்லாம் இருப்பாங்க இல்லையா. நாளைக்கு என்னங்க பண்றீங்க தெரியாது, 11th முடிச்சு என்ன பண்ற தெரியாது, முதல்ல 12th பாஸ் ஆகும் பார்ப்போம் பல பேர். அப்போ அந்த நோக்கம் மற்ற இருப்பதற்கு எல்லாமே திருப்பரங்குன்றம் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய திருத்தலம். சஷ்டி நாள்ல இந்த 6 நாட்கள்ல ஒவ்வொரு படை வீடும் போகும். முதல் நாள் திருப்பரங்குன்றம், 2ஆம் நாள் திருச்செந்தூர் போல ஒவ்வொரு படை வீடும் 6 நாளும் சென்று வரும், நல்ல பலன் வரும். சிறப்புங்க. திருச்செந்தூரோட திருத்தலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதே மாதிரி திருச்செந்தூர்ல போயிட்டோம்னா எந்த வித பிரச்சனைகள் தீருங்க? திருச்செந்தூர் அப்படின்னாவே பேச வந்து நாள் பத்தாது, பொழுது பத்தாது. திருச்செந்தூர் அவ்வளவு உள்ளடக்கிய ஒரு திருத்தலம். உங்களுக்கும் திருச்செந்தூருக்கும் மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்கு. ஆமா, திருச்செந்தூர் தான் நமக்கு எல்லாமே. அது பந்தத்தை தாண்டி அவர் தான் எல்லாமே. அவர் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் பல பக்கம் சுத்தினாலும், எங்க வேணா கோயில் போனாலும், எத்தனை ஆயிரம் முருகர் திருத்தலங்கள் சென்றாலும், எத்தனை முருகரை பற்றி ஒரு பாடினாலும் பேசினாலும், திருச்செந்தூர்ல போய் அவரை பார்ப்பது போல ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட ரீதியாக வந்ததில்லை. அவரை போய் அங்க பார்த்தாதான் எனக்கு அவரை பார்த்ததாகவே ஒரு ஃபீல், அவரவே பார்த்ததாக. முருகரை போய் மற்ற மக்கள்லாம் பார்த்தோம்னா முருகரை பார்த்ததாக, அங்க போய் பார்த்தா முருகரை சாச்சாத் அவரை நம்ம உங்களை போல அவர் நேர் பார்த்ததாக ஒரு திருப்தியில வந்து வரும். ஏன் திருச்செந்தூர்ல அது வருது அப்படின்னா, முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த பின்னாடி கையில ஒரு மலர் கொண்டு பஞ்ச லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து அவருடைய சிவபெருமானை தவம் செய்யக்கூடியது, கையில உத்ராட்ச மாலை வச்சுட்டு பூ வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு, சாமி கும்பிட்டு இருக்காரு. நீங்க சாமி கும்பிட்டு ஒருத்தர் வந்து கூப்பிடுறாங்க, சாமி அப்படின்னு கூப்பிட்டாருன்னா நீங்க திரும்புவீங்களா? சாமி கும்பிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் எல்லாரும் அப்படிதான். ஆனா முருகப்பெருமான் கையில இருக்கக்கூடிய பூவோடு திரும்பி என்னப்பா வேணும் கேட்ட திருத்தலம் திருச்செந்தூர். நீங்க கஷ்டம்னு போனீங்கன்னா இந்த கையில இருக்கிறத கொடுக்குற திருத்தலம் அற்புதமான திருத்தலம். கையில மலரோட வரக்கூடியவர்களுக்கெல்லாம் வாழ்த்து செய்யக்கூடிய அற்புத திருத்தலம். நீங்க திருச்செந்தூர்ல படி இறங்கி கீழே வரணும், பள்ளத்துல வருவீங்க, தரிசனம் முடிச்சுட்டு படியேறி போவீங்க. அது போல வாழ்க்கை ஏற்றமாக உங்களுக்கு இருக்கும். சந்தன மலைன்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கடல் பதியமாக, அது கடலோடு இருக்கக்கூடிய ஒரு மலை, சந்தன மலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத திருத்தலம் தான் திருச்செந்தூர். பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய திருத்தலம் திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல ஒரு நிறைய மிகவும் வியக்கத்தக்க விஷயங்கள் இருந்தாலும் ஒரு 2-3 விஷயங்கள் நான் சொல்றேன். அதுல ஒண்ணு அப்படிங்கிறது, பகலைக்கூத்தர்னு ஒருத்தர் இருந்தார். பகலைக்கூத்தர் தன்னுடைய தீராத வயிற்று வலியை பிள்ளை தமிழ் பாடி திருச்செந்தூர்ல தீர்த்து திருத்தலம். வென்றிமலை கவிராயரை ஆட்கொண்ட அற்புத திருத்தலம். அதே போல முருகம்மையாருக்கு அருள் செய்த அற்புத திருத்தலம். அதே போல எம்பெருமான் நமக்கு குருவாக இருக்கக்கூடிய பலருக்கு, ஆதிசங்கரருக்கு தீராத காச நோயை போக்கிய அற்புத திருத்தலம். ஆதிசங்கருக்கு பயங்கரமான காச நோய், ஏறாத கோயில்கள் வழிபாடு இல்லை, அவருக்கு தெரியாத ஒன்று. எல்லா பக்கம் போயும் திருப்தியாகாத பொழுது அம்மாளுடைய வாக்காக திருசீர் அலைவாயில் இருக்கக்கூடிய சிந்திலானோடு சென்று பார், காச நோய் தீரும் என்று சொல்லி ஆதிசங்கரர் இங்க நடைபயணமாக வந்து திருச்செந்தூர் கோயில்ல முருகப்பெருமான என்றாகும் பொழுது அந்த முருகப்பெருமானை பெருமாள் வழிபடுவதை பார்க்கிறார். பெருமாள் தன்னுடைய கரங்களை உயர்த்தி முருகனை வழிபாடு செய்யறதை பார்க்கிறது. நம்ம பெருமாள் கரங்கள் எவ்வளவு முக்கியமான, அவருடைய கரமே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுதே. அப்ப முருகனுடைய கரங்கள் எப்படி இருக்கும், எவ்வளவு வலிமைபுரியதாக இருக்கும், எவ்வளவு அருள் கொண்டதாக இருக்கும் என்று சொல்லி சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஒரு பாடலை பாடி 48 தினம் திருச்செந்தூர் மண்ணிலே தங்கி 48 நாளும் இலை விபூதியை புசித்து தன்னுடைய காச நோயை முழுமையாக நீக்கி கொண்டு சென்ற ஒரு அற்புத திருத்தலம். இந்த இலை விபூதியில அவ்வளவு மகத்துவம் இருக்கு. இந்த இலை விபூதியை அந்த ராஜகோபுரம் கட்டும் பொழுது நமக்கு கூலி கொடுக்க பணம் இல்லாத பொழுது அந்த இலை விபூதியை பணமாக்கக்கூடிய ஒரு அற்புத சித்து வேலைகளையுமே நம்ம முருகர் செய்திருந்தார். இந்த இலை விபூதி அங்க திருச்செந்தூர் யாரு போனாலும் வாங்கிட்டு அதை பத்திரமா மடிச்சு கொண்டாந்து யாருக்கும் ஷேர் பண்ணாம நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க வச்சுட்டு கொண்டாந்து உங்களுடைய பெட்டியில கல்லாப்பட்டியில வச்சுட்டு நீங்க தினம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பீஸை கொஞ்சம் எடுத்து சாமி ரூம்ல வச்சுட்டு வெயித்து வர பணம் பெருகும், செல்வ அபிவிருத்திகள் வரும். அதே போல திருச்செந்தூர்ல நீங்க சண்முகர் 6 முகத்திற்கு முன்னாடி ஒரு பீடம் இருக்கு.
இது பெரிய அளவில் யாருக்கும் தெரியாத, இதுவரை யாரும் வெளி வட்டாரங்கள்ல வெளி யுகத்துல பேசாத ஒரு அருமையான ஒரு ரகசியம், மிக முக்கியமான ஒரு ரகசியம். அது காரணம் என்னன்னா, திருச்செந்தூர்ல சண்முகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பீடம் இருக்கும். அந்த பீடம் போகரினுடைய ஜீவ சமாதியம் அப்படின்னு ஒரு கூட்டு இருக்கு பழைய நோட்ஸ்ல. அதே போல குரு பகவான் முருகப்பெருமான் இங்க வந்து சூரனை சம்ஹாரம் செய்வார் என்று உணர்ந்து, அவர் தேவர்கள் எல்லாமே சிறையில் அடைச்சு சூரன் வதம் அவனை எல்லாமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது, சூரன் எல்லா தேவர்கள் எல்லாமே யாரு, நம்ம நவக்கிரகங்கள் எல்லாருமே தான். அப்போ குரு பகவான் தெற்கு நோக்கி அந்த பீடத்தில் அமர்ந்து முருகப்பெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து, முருகப்பெருமான் இங்கு வந்த பின்னாடி சூரனை பற்றிய பல்வேறு தகவல்களை குரு பகவான் முருகரிடம் சொன்னதாக, அந்த பீடத்தில் சொன்னதாக ஒரு அற்புதமான ஒரு தகவல் அப்படிங்கிறது நம்முடைய புத்தகங்கள் இருக்கு. திருச்செந்தூர் தலைவராறு புத்தகத்திலே அந்த நோட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பீடம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆறுமுக மண்டபம். அதே போல முருகனுடைய வலது பக்கம் இடப்பக்கத்துல பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் போட்டானாவே நடுவுல முருகர் இருப்பாரு. லெஃப்ட்ல சின்னதா ஒரு குட்டி சிலை, ரைட்ல குட்டியா சிலை இருக்கும். ஒன்னு வந்து தங்கத்துல இருக்கும், ஒன்று வெள்ளியில இருக்கும். ஒரு கோல்டு மாதிரி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, ஒன்று இது மாதிரி நீங்க போட்டோல எல்லாம் பார்க்கலாம். அது பெரும்பாலும் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பக்கம் வள்ளி, இந்த பக்கம் தேவசானம் நினைப்பாங்க. ஆனா அது அல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானே தான். முருகருடைய சிலையிலேயே தங்கத்தால் ஆன ஒரு சிலை, வெள்ளியால் ஆன ஒரு சிலை. அது வந்து நம்ம எடுத்து கோயிலை வலம் வருவதற்காக இருக்கக்கூடிய ஒரு சிலை. இப்படி சிறப்புகள் பொருந்தியது. அதே போல மும்மூர்த்திகள், அதாவது நம்ம மும்மூர்த்தினா சிவன், விஷ்ணு, அம்மா சிவனா சொல்லுவோம். ஆனா மூலவரே 3 மூலவர். அதே மாதிரி ஆறுமுகர், முருகப்பெருமான் மூலவர், அதே போல ஜெயந்திநாதர் வெளியே சூரசம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு மூலவர். இப்படி 3 மூலவர்கள் ஒருங்கே பெற்றவர். சூரனை சம்ஹாரம் செய்த அற்புத திருத்தலம், மென்மேலும் வெற்றிகளை தரக்கூடிய அற்புத திருத்தலம். அதே போல நிறைய அற்புதங்கள் நடத்திய அற்புத திருத்தலம் வந்து திருச்செந்தூர் தான். நீங்க முருகரை போய் நேர்ல பார்க்கணும் அப்படின்னா நீ எங்கேயும் போனா திருச்செந்தூர் போனா போதும், அவ்வளவு பலன்களை தரக்கூடியது. திருச்செந்தூர் திருப்பதி சென்று வந்தா திருப்பம் சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை திருச்செந்தூர் சென்று வந்தாவே 100% திருப்பம் உங்களுக்கு வரும். வாழ்க்கையில நீங்க எதற்காக போராடுகிறீர்களோ அங்கு சென்று அவரிடம் தியானம் செய்து வளர்ச்சி வரும். திருச்செந்தூர் போனாங்க, மாற்றம் கிடைக்கல அப்படின்னு பலர் ஏதாச்சும் நீங்க சொன்னீங்க மனசை நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க சரியான முறையில் அவரோட ஜெல் ஆவலைன்னு அர்த்தம், அவரோட நீங்க ஒரு அடாப்ட் ஆவலைன்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கணும் இல்லையா? போய் நேரத்தை செலவிடணும். காலையில போனோன்னே ஒரு அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு மதியம் வரைக்கும், ஒரு பொழுது வரைக்கும் அங்கிருந்து முருகனை வழிபாடு செய்துட்டு ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து கண்ணார மனதார அவரை பார்த்து கொண்டு, அல்லது அந்த கொடிமரத்துக்கிட்ட அமர்ந்து மனதார அவரை தியானம் செய்து வழிபாடு செய்த மிகப்பெரிய ஏற்றங்கள் திருச்செந்தூர்ல உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். திருச்செந்தூர் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு உண்டான ஒரு திருத்தலமாக இருக்கிறது. சுவாதிஷ்டான சக்கரம் என்றாவே நமக்கு இல்லுலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து இன்பங்களையும் தரக்கூடிய அற்புத சக்கரம். இடம், வீடு, மண், மனை, புகழ், அபிவிருத்திகள், குழந்தை பேர் தரக்கூடிய அற்புத திருத்தலத்திற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியங்களை தரக்கூடியது. சஷ்டி அப்படின்னாவே, சஷ்டி பெருவிழா அப்படின்னாவே திருச்செந்தூர் தான். அப்ப சஷ்டி பெருவிழாவில் திருச்செந்தூர் போய் மிகப்பெரிய ஏற்றங்களை அனைவரும் காணணும் அப்படின்னு பர்சனலாவே கேட்டுக்கிறேன். கண்டிப்பா ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா பழனி திருஸ்தலத்துல என்ன சிறப்பு இருக்கு, அதே மாதிரி பழனிக்கு போனா என்ன பிரச்சனைகள் குறையும்? ஓகே, பழனி அப்படின்னா அறுபடை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அறுபடையில பழனி இல்ல. ஆக்சுவலா அறுபடையில திருஆவன்குடி தான் அறுபடை. பழனி அப்படிங்கிறது பழனி அப்படின்னு முருகர் கேட்ட ஒரு நம்ம போகர் மற்றும் புலிப்பாணி அவர் செய்த சிலை இருக்கக்கூடியது பழனி மலை மேல. கீழே இருக்கக்கூடிய திருஆவணன்குடி தான் அறுபடையில மணிப்பூரக சக்கரத்திற்கு உண்டாக இருக்கக்கூடிய 3ஆம் படை வீடு. என்ன 3ஆம் படை வீடு எது? பழனியா திருஆவணன்குடியா? திருஆவணன்குடி. அது வந்து பழனி கீழே இருக்கக்கூடிய திருத்தலம். அதுதான் வந்து 3ஆம் படை வீடு. பழனி அதுக்குள்ள இருக்கு. அதான் விஷயம். இப்போ அந்த திருஆவணன்குடி அறுபடை வீட்டுல வருது. அப்போ அந்த திருஆவணன்குடிக்கான சிறப்பு அப்படின்னா, அது மணிப்பூரக சக்கரத்திற்கு உண்டான திருத்தலமாக இருக்கிறது. நமக்கினுடைய இந்த பிறப்பின் நோக்கத்தை நமக்கு காட்டுவதும், ஞானத்தை கொடுப்பதும், கல்வி ஞானம், அதே போல கேட்கக்கூடிய அந்த ஞானம், செவி ஞானம், பார்வையால் பார்க்கக்கூடிய ஒரு ஞானம், மனதள வந்து முக்தி, மனதளவுல வளர்ச்சி, அதே போல பேசாத குழந்தைகள் எல்லாமே பேச வைப்பது, அதே போல நம்ம உடல் உபாதைகளிலிருந்து மீண்டு வருவது, நம்மளுடைய பேச்சாற்றலை பெருக்குவது, கலை ஞானத்தை பெருக்குவது, படிப்பின் மூலம் வெற்றிலை தருவது, அரசாங்க உத்தியோகங்கள், கௌரவங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகளை தர வேண்டும் அப்படின்னா நீங்க அதுக்கு போக வேண்டிய திருத்தலம் திருஆவணன்குடி அறுபடையில. இந்த அறுபடை திருத்தலத்துல இந்த 3ஆவதாக வரக்கூடிய இந்த மணிப்பூரக சக்கரத்திற்கு உண்டான திருத்தலம் உங்களுடைய உடல் நோய்களை போக்கக்கூடியது, மனநோயை போக்கக்கூடியது, மன பித்துக்களை நீக்கக்கூடியது, ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3ஐயும் நீக்கக்கூடியது, அனைத்து பிரச்சனைகளையும் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புத திருத்தலம் பழனி மற்றும் திருஆவணன்குடி. திருஆவணன்குடியில் இருக்கக்கூடிய முருகருக்கு செவரளி மாலை சாத்தி
தேங்காய் உடைத்து நெய்தீபம் ஏற்றி வர நல்ல பலனும், அல்லது அகல் விளக்குல நெய்தீபம் ஏற்றி வர மிகப்பெரிய நல்ல பலன்களும் உங்களுக்கு வரும். மணிப்பூரம் சக்கரத்துக்கு இந்த நம்ம திருஆவணக்குடி வழிபாடு செய்து வர, குறிப்பாக சஷ்டி காலத்தில் வழிபாடு செய்து வர மிகப்பெரிய ஏற்றங்களும் வெற்றிகளும் நம் அன்பர்களுக்கு வரும். நீங்க பழனி போனாலும் கீழே திருவாவணக்குடி பார்க்காம வந்துடாதீங்க, திருஆவணக்குடி போனாலும் மேல பழனியை பார்க்காம வந்துடாதீங்க. சரி. ஆனா அறுபடையில திருஆவணக்குடி தான் சிறந்தது. சிறப்புங்க ஐயா. அடுத்து சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, அதே மாதிரி அங்க போனா என்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும்? சுவாமி மலை அப்படின்னு பேசிங்கன்னாவே முருகப்பெருமான், நம்ம குரு பயிற்சியிலேயே பேசியிருந்தோம். குரு பயிற்சியில ஒவ்வொரு ராசிக்குமே குருக்கு முருகர் முருகர் முருகன்னு பேசியிருந்தோம். காரணம் ஏன் அப்படின்னா, சுவாமி மலையில் முருகப்பெருமான் குருவாக அவதரித்த அற்புத திருத்தலம், அநாதக சக்கரத்திற்கான திருத்தலம். அங்க சுவாமி மலையில தான் முருகப்பெருமான் சிவருமானுக்கு, தன்னுடைய தகப்பனாருக்கு பிரணவ மந்திரத்தை ஓதிய அற்புத திருத்தலமாக இருக்கக்கூடியது. அங்க பாத்தீங்கன்னா கீழே சிவருமன் இருப்பார். அந்த கோயில் ஸ்ட்ரக்சரே கீழே சிவருமன் இருப்பாரு. நீங்க மேல படியேறி போயிட்டு முருகரை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக அங்க இருக்கும். அங்க இது எதுனா அவருக்கும் மேல ஒரு அமைப்புல முருகப்பெருமான் இருப்பது, குருவாக இருந்து நமக்கு அருள்பாலிப்பது. கல்வியில் தடை, திருமணத்துல தடை, தொழில தடை, இடம் வாங்குறதுல தடை, வீடு கட்டி பாதியில நிக்குது, அதே போல அட்வான்ஸ் போட்டு இடம் நிக்குது, எல்லாத்துலயும் தடைகள் இருக்கு, தொழில் சார தடைகள் இருக்கு. இது மாதிரி தடைகள் எல்லாமே தவிடுபோடு ஆக்கக்கூடிய அற்புத திருத்தலம் சுவாமி மலை. நமக்கு நிறைய பேர் பசங்க, குழந்தைங்க, பெரியவங்க கூட நல்லது கெட்டது தெரியாம பல பேர் இருப்பாங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கத்துவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, நல்லது கெட்டதுன்னு தெரியாம பழகிட்டு இருப்பாங்க. ஆடு வெற்றவனை நம்பு வளர்த்துற நம்பாதெல்லாம் ஒரு கதை இருக்கு. அது மாதிரிலாம் பல பேர் இருப்பாங்க. அவர்களாமே சுவாமிமலை சென்று வர நல்ல பலன்கள் உங்களுக்கு வரும். இந்த சஷ்டி காலகட்டங்கள்ல ஒரு நாளாவது இந்த அறுபடை யாத்திரை சஷ்டி டைம்ல பண்றது ரொம்ப நல்ல பலன் தான். இது ஒவ்வொரு கோயிலும் இந்த 6 நாளுக்கும் 6 கோயில்களை சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றங்களை தரும். சுவாமிமலை நமக்கு புத்தியை தரக்கூடிய அற்புத திருத்தலம், குருவாக இருந்து நமக்கு அருள்பாலிக்கிற அற்புத திருத்தலம். யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு 6, 8, 12 சொல்லக்கூடிய இடங்கள் இருந்தாலோ, அதே போல குருவானது நீச குருவாக இருந்தாலோ, அல்லது குரு உங்களுக்கு நல்ல இடங்கள்ல இருந்து அருள்பாலிக்கட்டாடி கூட நீங்க சுவாமிமலை போயிட்டு அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வருவதும், அதே போல செவர்லை மாலை சாத்தி வருவதும், மஞ்சள் செவந்தி மாலை, இந்த குரு நல்லால அப்படின்னு சொல்லி போறவங்களாமே மஞ்சள் செவந்தி மாலை சாத்தி வழிபாடு செய்து வர சுவாமி மலையில மிகப்பெரிய உயர்வு வரும். அதே போல குரு நல்லா இருக்கு, குரு நடக்குது, எனக்கு குரு நல்லா இருக்கு, குரு சார்ந்து எனக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் வேணும் அப்படின்னா நீங்களும் சுவாமி மலை சென்று முருகப்பெருமானுக்கு மல்லிகை, முல்லை, மாசி பச்சை இந்த 3 ஆளுமே அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்த மிகப்பெரிய ஏற்றமும் வெற்றிகளும் நிச்சயம் வாழ்வில் வரும். சிறப்புங்க. திருத்தணியில இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, அதே மாதிரி திருத்தணிக்கு போனா என்ன பிரச்சனைகள் தீரும்? ஓகே, திருத்தணி அப்படின்னா விசுத்திக்கான சக்கரமாக இருக்கிறது திருத்தணிகை. திருத்தணிகை கோவில் அப்படின்னாவே அது அவர் திருடம் முடிச்சு கொண்ட அற்புத திருத்தலம் திருத்தணிகை. அதாவது திரு சீர் அலைவாய், திருசீர் அப்படிங்கிறத என்னுடைய மகளோட பேரே திருசீர் அப்படின்னு பேரு. இந்த திருசீர் அப்படின்னா முருகனை குறிக்கக்கூடியது, திருசீர் அலைவாய்னா திருச்செந்தூர் ஆண்டவரை குறிக்கக்கூடியது, திருத்தணிகை அப்படின்னா திருத்தணி முருகரை குறிக்கக்கூடியது. அப்போ அவர் தணிகை, அவரை சாந்தமாறார், போரை முடித்து கொண்டு திருமணத்தை கழித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான திருத்தலம். முருகப்பெருமானே ஒரு கோல் ஆம்பிஷன் அச்சீவ் பண்ண கல்யாணம் பண்றாரு. நீங்க அப்ப நீங்க பிள்ளைங்களையும் நீங்க விடணும். அவன் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு கல்யாணம் பண்றான்னா விடுங்க, பண்ணிக்குவான். வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்றான்னா விடுங்க. நீங்க ஒரு கோல் ஆம்பிஷனை நீங்க பிக்ஸ் பண்ணி உங்களுடைய குறிக்கோள் என்னவோ அதை தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் வெற்றி பெற்ற பின்னாடி தான் முருகரே கல்யாணம் பண்றாரு. இப்ப நம்மளே ஏமாத்துறோம். அப்போ அவர் திருமணம் செய்து கொண்ட இடம் திருத்தணிகை. திருமணம் சம்பந்தப்பட்ட சகல தோஷ நிவர்த்தி திருத்தணிகை. செவரலை மாலையால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர மிகப்பெரிய உயர்வு. செவ்வாய் சம்பந்தப்பட்ட தோஷங்கள், குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள், ராகு கேது சர்வதோஷங்கள் என சகல தோஷ நிவர்த்திக்கான அற்புத திருத்தலம். மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் சம்பந்தப்பட்ட எந்த வகையான தோஷம் இருந்தாலும் சரி, திருமண தடலாக இருந்தாலும் சரி, குழந்தை பேராக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பை சார்ந்த பத்திரனாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான உடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருத்தணிகை சென்று வழிபாடு செய்து வர மிகப்பெரிய உயர்வுகள் வரும். வேல்மாறல்ல ஒரு பாட்டு, துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கிறவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். அதாவது துதிக்கும் அடியவனுக்கு ஒருத்தன் கெடுதல் நினைக்கிறான்னா அவன் குலத்தை முதல் அவன் குலத்தையே அறுத்து எறியக்கூடிய அளவுக்கு கோபக்காரர் முருகப்பெருமான். அவர் தனிந்த இடம் திருத்தணிகை. அந்த அற்புத திருத்தலத்துல விசுத்திக்கான சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்துல காதலர்கள் சென்று வழிபாடு செய்வதார நிச்சயம் காதல் கைகூடும். காதல் பிரிவுல இருக்குதுங்க, தொங்கிட்டு இருக்கு, பிரேக்கப் ஆகி நினைச்சிட்டு இருக்கும் கூட போய் வழிபாடு செய்து வர மிகப்பெரிய உயர்வுகளும். திருமணம் சம்பந்தப்பட்டதில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய மிகப்பெரிய உயர்வுகள் எம்பெருமான் முருகப்பெருமான் அனுகூலத்தோடு வாழ்வில் நிச்சயம் கைகூடி வரும்.
சிறப்புங்க. அடுத்து பழமுதிர்ச்சோலை அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன? பழமுதிர்ச்சோலைக்கு போய் நம்ம வழிபட்டால் என்ன பிரச்சனைகள் நம்மளை விட்டு போகும்? ஓகே, பழமுதிர்ச்சோலை ஆங்கிலேய சக்கரத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புத திருத்தலம். அங்க வந்து வேல் தாங்க சுவாமி, அங்க வேல் தான் சுவாமி. அவைக்கே ஒரு ஞானத்தை கொடுத்த அற்புத திருத்தலம். ஆயுதமே அங்க வழிபாடு, வேல் தான் அங்க பிரதான வழிபாடு. அங்க வேல் தான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலையில. பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிற திருமாலிடம் சோலைன்னு சொல்லிட்டு கூட அங்க, ஏன்னா கீழே வந்து பரடாமடி இருக்காரு, அழகர் இருக்காரு, மேல முருகப்பெருமான் இருக்காரு. அது பழமுதிர்ச்சோலையோட அமைப்பு. இந்த பழமுதிர்ச்சோலையில சென்று நாம் வழிபாடு செய்து வர நம்முடைய கருமாக்கள் நிவர்த்தியாகி வரும். கர்மா சார்ந்த தொந்தரவு, அதாவது நம்ம ஜாதத்துல பாக்குறோம், சனி சார்ந்த தொந்தரவு, மாந்தி சார்ந்த தொந்தரவு, சூரியன் சார்ந்த தொந்தரவு, நமக்கு வந்து நிறைய கர்மா இருக்கு, உங்க ஃபேமிலி நிறைய கர்மா இருக்கு, புத்தூர் சம தோஷம் நிறைய இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதே போல குலதெய்வமே தெரியாதவர்கள் எல்லாமே சென்று வழிபாடு செய்யக்கூடிய அற்புத திருத்தலம் பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலையில வேல் பூஜை, வேல் அர்ச்சனை, சண்முக அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ண மிகப்பெரிய உயர்வு வெற்றிகள் நிச்சயம் வாழ்நாளில் வரும். அங்க போய் முருகனுக்கு செவரளை பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ, மல்லிகைப்பூ, மாசி பச்சை, மறிக்கொழுந்து, மருவு ஆகிய 6 இலையாலான 3, பூவாலான 3, மாசி பச்சை, மருவு, மறிக்கொழுந்து இலை, முல்லை, ஜாதி, மல்லிகை பூ, இலையாலான 3, பூவாலான 3, இது 6ஐயும் கொண்டு அவருக்கு வேல் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வர வேலையில இருக்க தடங்கள் எல்லாமே பொடியாக்கி போகும். ரொம்ப நாளா வேலையில தடங்கள் இருக்கு, பழமுதிர்ச்சோலை போயிட்டு வாங்க, மிகப்பெரிய வெற்றி. ப்ரொமோஷன் கிடைக்கல, ப்ரொமோஷன் எதிர்பார்த்தேன், ப்ரொமோஷன் தடங்கள் இருக்கு, அல்லது நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு போஸ்டிங் கிடைக்கல, 100% வெற்றி வரும், 100% சக்சஸ். நம்ம போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தா கட்டாயம் நம்ம கைகூடி நம்ம கைமேல தரக்கூடிய அற்புத திருத்தலம். அதே போல நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு தடங்களை நிவர்த்தி செய்ய முடியாம கர்மா நிவர்த்தி செய்யக்கூடியவர். கர்மா நிவர்த்தி பண்றது பெரிய விஷயமாச்சே, நம்ம அதுதானே பிறந்த. கண்டிப்பா. அப்ப கர்ம நிவர்த்தி தரக்கூடிய அற்புத திருத்தலம். அவைக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று முருகன் அமர்ந்து கேட்ட அற்புத திருத்தலம். முருகனுடைய திருப்பாதங்கள் பட்டு அவருடைய வாய் மொழிகள் அந்த காட்டுல இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலத்தை நீங்க போய் அவர் வழிபாடு செய்துட்டு மனதார உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா அவரை நிச்சயம் உங்கள் மனதளவு உணரக்கூடிய ஒரு அற்புத திருத்தலமாக இருக்கு. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியிலின் நோக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, பிள்ளி சூனியம் பெரும்பகை அகல, வள்ள பூத வளார்ச்சி செப்பைகள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புறக்கடை முனியும், கொள்ளிவாய் பேய்களும் குறவை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராசசரும் அடியனை கண்டால் அலறி கடங்கிட அப்படிங்கிறார். நான் அடியன், முருகனை கும்பிடக்கூடிய அடியன் நான், எனக்கு இது எந்த பிரச்சனையும் வராது. அதே போல நீங்க முருகனை கும்பிட்டீங்கன்னா செய்வனையாவது, ஏவலாவது, பில்லியாவது, சூனியமாவது எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் முருகனுக்கு ஆட்பட்டது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய பாதத்துல இருக்கு, அதெல்லாமே அவர் தான் ராகுவ பாதத்துல வச்சிருக்காரு. மிகப்பெரிய உயர் தரக்கூடியவர். முருகனை கும்பிட்டா செய்வனையும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, என்றைக்கும் முருகன் அனுகூலம் தான். ஒரு வெற்றிகளை வரக்கூடிய அற்புத திருக்கடவுள் எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான். சிறப்பு சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணி சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சிறப்பான பதிவுகளை பத்தி பார்க்கலாம். ஓகே, பக்தி விநாயகனுக்கும் மனமார்ந்த என்னுடைய நன்றிகள்.